ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரியா மைனஸ் முனி சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி தான் வந்து 2024ஓட லாஸ்ட் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வச்சு செஞ்சிருச்சு. எதனால் அப்படின்னு வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக வந்துட்டு நான் வீட்டுக்காக வந்து ஒரு விஷயம் வந்து இங்கே வந்ததுலேருந்து செய்யணும்னு 1 மந்த்தாக வந்து நினச்சிக்கிட்டே இருந்த விஷயத்த வந்து இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டேன். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த விளாகில் நீங்கள் ஃபுல்லாக என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து நியூ இயர் செலிப்ரேஷன். நியூ இயர் செலிப்ரேஷனோட இந்த கடைசி நாள் முடிவுலையும் எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. அதையும் சேர்த்து தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே வச்சிருந்த ஃப்ரிட்ஜு எடுத்து வந்து நம்ம உள்ளே வைக்கணும் அப்படின்னு வெற்றிகரமாக அந்த ஃப்ரிட்ஜ் எடுத்து இன்றைக்கி காலையில் அங்கே உள்ளே வச்சாச்சு. நம்மக்கிட்ட இருந்தது பார்த்திங்கன்னா, இந்த சாமி ஃபோட்டோ வந்து உள்ள லாக்கரில் வந்து இருந்துச்சு. அந்த இந்த சாமி ஃபோட்டோ வச்சு தான் நம்ம இந்த வீடு பால் காய்ச்சினோம். சாமி ஃபோட்டோ வைக்கிறக்காக ஃப்ரிட்ஜ் எடுத்து வந்து நம்ம அங்கே வச்சுட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காலண்டர் வந்து அன்றைக்கி நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த அண்ணா கொடுத்தது தான். முருகர் வந்து வந்திருந்தாப்புல 2 சாமி ஃபோட்டோவையும் நம்ம இங்கே வச்சாச்சு. ஸ்டாண்டு வந்து அடிக்கிறதுக்கு நான் மேலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜை பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம இங்கே வந்து வச்சுட்டோம். ஃப்ரிட்ஜை வந்து இங்கே ஸ்டோர் ரூம் உள்ளே வந்து வச்சாச்சு. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ட்ரம்மு வச்சுருந்தோம். இந்த ட்ரம்மை தூக்கி இங்கே வச்சுருக்கோம். இந்த ட்ரம்மில் இருக்கிற தண்ணி நம்ம காலி பண்ணோம் அப்படின்னா சாமிக்கு கீழே கொண்டு போய் ஒரு ட்ரம்மை வச்சுக்கலாம். இங்கே வந்து இடம் கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் அப்படின்ட்டு. இது வந்து அத்தையோடது, அத்தைக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதுவும் வேறு ஒரு சின்ன பிரச்சனை, அதுவும் சொல்கிறேன் கண்டிப்பாக. சாமியோட அந்த விளக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து நம்ம பற்ற வைக்கணும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, கட்டளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. சரிங்களா, கட்டல் வந்து இங்கே வந்துருச்சு. அதாவது ஹாலுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம். கட்டளை வந்து ஹாலுக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த ஃபோட்டோ அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பொருளை வந்து இடமாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொண்டு வந்து நம்ம இங்கே போட்டாச்சு கட்டளை. நான் வந்து கட்டில் மேலே படுத்துப்பேன், பாப்பாவும் அம்மாவும் இங்கே கீழே இருக்கு இல்லைங்களா, இங்கே படுத்துக்குவாங்க. இன்றைக்கி வந்து டிவியையும் மேலே அடிக்கிறதுக்கு கீழே போய் சொல்லிட்டு வரணும். டிவியோட அந்த ஸ்டாண்டை வந்து நம்ம அந்த வீட்டிலேருந்து கழட்டிட்டு வந்துட்டோம். போன டைம் போகும்போதே கழட்டிட்டு வந்தாச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அங்கேருந்த சோஃபாவை நம்ம இங்கே கொண்டு வந்து போட்டுட்டோங்க. இங்கே கொண்டு வந்து போட்டாச்சு. ஒரு விஷயம் என்னென்னா, பிரியாக்கா ஏன் வீட்டுக்குள்ளேயே துணி காய போட்டுட்ருக்கீங்க, மேலே போய் காய போடுங்க, அதாவது வெளியே போய் வெயிலில் காய போடுங்க, கயிறு வாங்கி கட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். கயிறு வந்து மாமா வாங்கி தரல இல்லையா, அதனால தான் வந்து நான் மேலே போய் காயப்படாமல் இருந்தேன். ஏன்னா அடுத்தவங்க கையில் நம்ம எவ்வளோ நாளைக்கு காயப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் சொன்னாங்கன்னா சங்கட்டமாயிரும் இல்லையா, சொல்லிட்டாங்க. அதனால் சரி வேண்டாம், நம்ம கயிறு வாங்குறதுக்கு வீட்டுக்குள்ளேயே காயப்போட்டுக்கலான்னு வீட்டுக்குள்ளே தான் காயப்போட்டுருந்தேன். ஒரு வழியாக வெற்றிகரமாக நேற்று வந்து தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வாங்கிட்டு கயிறு வாங்கிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் வந்து கயிறை விட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது என்னது கம்பி இருக்கும் தெரியுங்களா, ஒரு விதமான கம்பி இருக்கும், ஒரு நல்லா கெட்டியாக நல்லா வந்து பெருசாக நீளமாக இருக்கும். அந்த மாதிரி கம்பி தான் கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. சரி இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே காய போடுறதுக்கு இதை வச்சு வெளியாவது கொஞ்ச நாளைக்கு காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதை வாங்கினதுக்கு அப்புறமா வந்து கேட்குறாரு, இதை எதுக்கு நீ வாங்கின, நான் தான் உனக்கு கம்பியில் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, இதை எதுக்கு நீ வாங்கின, நான் கேட்டப்போ வாங்கி தரல, வாங்கித்தாங்கன்னு சொன்னப்போ வாங்கி தரவே இல்லை. அப்புறம் எத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே காயப்பட முடியும், நீ இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன், வாங்கிட்டு வந்ததுக்கு நீ எதுக்கு வாங்கிட்டு வந்த, நீ எதுக்கு வாங்கின, போய் கொடுத்துருன்னு எனக்கு கோவம் எங்கேருந்தா வந்தது அப்படின்னு தெரில. நேற்று வந்து இது மட்டும் இல்லை, ஒரு பொருளும் வாங்கியிருக்கேன், வாங்க காட்டுறேன். என்ன அப்படின்னா, இந்த தட்டு ஸ்பூனு இந்த நம்ம இதெல்லாம் போட்டு வைக்கிறது இந்த ஒரு ஸ்டாண்ட் ஒன்று நம்ம சில்வரில் வந்து வாங்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவுத்தில் வந்து ஆணி அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. ஆணி நம்ம அடிக்கணும் அப்படின்னா கரெக்டாக இந்த இதில் பார்த்து தான் அடிக்க முடியும். இது என்னமோ ஒரு கல்லுங்க, இது என்ன கல்லுன்னு சரியாக தெரியல. அதனால் நம்ம இந்த ஸ்டாண்டு தான் வாங்கி ஆகணும். அதனால் வாங்கி ஆல்ரெடி இருந்த ஆணிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியிருக்கேன். இது ஒன்று வாங்கியிருக்கோம்.
நேற்று அது கயிறு, இந்த ஒரு ஸ்டாண்டு, அது போக உள்ளே வைக்கிறதுக்காக ஒரு டிஸ்பின் ஒன்று வாங்குச்சு. அப்புறம் 2 மக்கு வாங்கினோம். இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணம் ஆன புதுசில் சாமிக்கு வந்து வாங்கின ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் நம்ம போகிற எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது இருக்கும், நிறையா வந்து உங்களுக்கு வச்சுருந்துருப்பாங்க. செல்ஃப் வந்து நிறைய வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தது. எல்லா வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இல்லாத நம்ம வீடே வந்து அப்படி நான் பார்க்க மாட்டேன். நிறைய செல்ஃப் வேணும் எனக்கு. அந்த மாதிரி தான் பார்த்து நம்ம இது பண்ணுவோம். பட் ஆனால் வந்து நிறைய செல்ஃப் இருக்கிற மாதிரி தான் வீடு வந்து பார்ப்போம். இது வந்து நம்மளுக்கு பாப்பா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஓகேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கும் இடமே நம்மளுக்கு சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் 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 நம்ம மாற்றணும் அப்படின்னா தான் நம்ம மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அப்படிங்கிறக்காக இங்கே இருந்த கட்டல் ஏன் அங்கே போச்சு அப்படின்னா, நம்ம அங்கே தான் தூங்குவோம். மேக்ஸிமம் நம்ம ஹாலில் தான் தூங்குவோம். பெட்ரூம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பீரோ சம்திங், அப்புறம் கண்ணாடி இதெல்லாம் இருக்குது. சோஃபாவை கொண்டு வந்து இங்கே போட்டாச்சு. ஆனால் உலகத்திலேயே முதல் முறையாக சோஃபாவை கொண்டு வந்து பெட்ரூம்குள்ளே சேர்த்த ஒரே ஆள் நாங்களாக தாங்க இருப்போம். கண்ணாடி அங்கே இருக்குது, இந்த இதையை தூக்கி அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி காலையில் சொன்னேன். அதுக்கு ஒரு சொல்லிட்டு தான் போனார். என்ன சொன்னார்னா, ஏன் இங்கே கரெக்டாக தானே இருக்குது, அளவாக இருக்குல்ல, இதை தூக்கிட்டு போய் நீ அங்கே வச்சு அந்த புள்ளை வந்து தட்டி விடணும், நீ அந்த பிள்ளைய போட்டு கும்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். கண்ணாடிக்கு பக்கத்தில் இருந்தால் தான் கை கெசவாக இருக்கும், கண்ணாடியிலேருந்து இங்கே போய் எப்படி எசவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் டென்ஷன் ஆகிட்டு போயிட்டார். ஒன்றும் சொல்லலை. சரி பரவாயில்ல, அதை விட்டுடலாம். இன்னொரு விஷயம் என்ன பிரியா பேடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து இப்போ ஒட்டஞ்சத்திரத்தில் தானே இருக்காங்க. அத்தை வந்து ஒருத்தவங்க கிட்ட அமௌண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க, ஒரு 5 ரூபா வந்து வாங்கியிருந்தாங்க. வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டாங்க, திருப்பூர் வந்துட்டாங்க. என் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இங்கே வந்துட்டாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம், இங்கே வந்துட்டாங்க. இப்போ அத்தை ஒட்டஞ்சத்திரம் போனதுக்கப்புறம் அவங்க பார்த்துருப்பாங்களாட்ருக்குது, அந்த ஃபைனான்ஸ்காரங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பாங்களாட்ருக்குது. பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி கேட்டிருக்கலாம், அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்களோ, இல்லை நம்பர் கூட தெரியாமல் இருந்திருக்கலாம், மறந்துருக்கலாம் மேபி. இல்லை அப்படின்னா மறந்துருக்குறாங்கிறத தாண்டிலும் நம்பர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா எங்கள் அத்தைக்கு எங்கள் நம்பரே எடுக்க தெரியாது, புரியுதுங்களா? சில பல பிரச்சனைகள் மறந்துருக்கலாம். சம்திங் பார்த்தோன்னே நீங்கள் எங்களை ஏமா இத்தனை நாளாக நீங்கள் எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கலாம். பட் ஆனால் வந்து அவங்க பேசின விதமும் சரி, அவங்கள நடத்தின விதமும் சரி ரொம்ப பெரிய தப்பாக இருந்துச்சு. அத்தை ஃபோன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அத்தை என்றைக்குமே அழுதது கிடையாது. சத்தம் போடுவாங்க, திட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அத்தை என்றைக்குமே அழுதது கிடையாது. நேற்று ஃபோன் பண்ணி ரொம்ப மனசு உடஞ்சி அப்படி பண்ணிட்டாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, பெரிய அழுகு சின்ன அழுகு அது யாராக வேணாலும் இருங்க, நீங்கள் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நீங்கள் யாருக்காவது காசு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்க வயசு வித்தியாசம்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அவங்க கொடுக்காம அந்த ஒரு 1000 2000 வச்சு கோட்டையெல்லாம் கட்ட மாட்டாங்க, சரியா? கேட்குற விதம்னு ஒன்று இருக்குது. உங்கள் அப்பா அம்மாவை அப்படி பேசுவீங்களா? பிடிக்கல அப்படின்னா விலகிருங்க. இல்லை அந்த காசு அமௌண்ட் வேணும் அப்படின்னா திருப்பி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு பாருங்கள். அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பேசியிருந்துருக்கலாம். ஆனால் அவங்கள பார்த்தோன்னே நீங்கள் கேவலமாக இலக்காரமாக பேசுகிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, எல்லாத்துக்கும் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே இருப்பாங்க. நடு ரோட்டில் நிற்க வச்சு வந்து கேட்குற கேள்வி வந்து ரொம்ப பெரிய ஒரு அநாகரிகமான ஒரு கேள்வி. நம்மளும் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், நம்மளும் அசிங்கமான வார்த்தைகள் அசிங்கமான பேச்சுக்கள் எதுக்கு இப்படி பேசுவீங்க அப்படின்னு தான் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நேற்று எங்கள் அத்தை சொன்னது ரொம்பவுமே மனம் உடஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போதைக்கு காசு அமௌண்ட் நாங்கள் பிரட்டிட்டோம், எப்படியோ ஏதோ ஒன்று பண்ணி தெரிஞ்சவங்க கிட்ட 1000 2000 அப்படி வாங்கி பிரட்டியிருக்கோம். 3 ரூபாய்க்கிட்ட பிரட்டியிருக்கோம், அதை போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். 2 ரூபா வந்து இனி அடுத்த வியாழக்கிழமைக்கு நான் வந்து வேலைக்கு போகிற ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? பொங்கல் வந்துட்டுருக்குது, கம்பல்சரி நம்ம பாப்பாவுக்கு நான் எங்களுக்கு எடுக்கலை அப்படின்னாலுமே பிள்ளைக்கு துணி எடுத்து தான் ஆகணும் இல்லையா? அவளுக்கு நியூ இயர்க்கே எடுக்கல, அதுவே எங்களுக்கு பெரிய சங்கட்டமாக இருக்குது. கண்டிப்பாக பாப்பாவுக்கு வந்து துணி எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம்தான். அப்படி என்ன உங்களுக்கு கட்டாயம் அப்படின்னா, இருக்கிறது ஒரு பிள்ளை, அவளுக்கு நாங்கள் தான் செய்யணும். அவள் ஒவ்வொன்றும் ஆசைப்பட்டு இது பண்ணும்போது ஒரு சின்ன சாதாரண எவ்வளோ வந்துடும், ஒரு 500 800. அதே மாதிரி நாங்கள் ஒரு ட்ரெஸ் பர்ச்சேசிங் போகிறோம் அப்படின்னா எங்களோட ட்ரெஸ் பர்ச்சேசிங் எல்லாம் 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது. நான் சேரீ அப்படின்னு எடுத்தேன்னா எனக்கு ஒரு 600 ஆகும். ப்ளவுஸ் தையக்கூலியோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்குள்ளே எனக்கு முடிஞ்சிடும்.
1000 ரூபாய்க்குள்ளேயே எல்லாமே வாங்கிடுவேன். விலையில பொட்டு எல்லாமே 1000 ரூபாய்க்குள்ளே வாங்கிடுவேன். எனக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே 1000 ரூபாய்க்குள்ளே வாங்கி பாப்பாவுக்கு அப்படின்னு எடுத்தோம்னா பாப்பாவோட ட்ரெஸ் ஒரு 500 ரூபா வருதுன்னா அவளோட விலையில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். எனக்கு 1000 ரூபா வருமா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. சுடிதார் எடுத்தோன்னா அதை விடமே இன்னுமே கம்மியாக தான் வரும். சுடிதாருக்கு விலையிலலாம் வாங்க மாட்டேன். என்கிட்ட இருக்கிற அந்த ஸ்டோன் வச்ச விலையிலே யூஸ் பண்ணிக்குவேன். சுடிதார் எடுத்தோன்னா ஒரு 400 ரூபாக்குள்ளே எடுத்துக்கிட்டா 400 அதோட முடிஞ்சிடும் எனக்கு. மித்தபடி எந்த ஒரு செலவும் எனக்கு வராது. மாமா 250 ரூபா சட்டை தான் எடுப்பாங்க. அத்தைக்கு எடுத்தோம்னா இந்த 200 பூனம் சாரி இருக்குது தெரியுங்களா, அத்தை அந்த சேலை தான் கேட்பாங்க. அதில் ஒன்றுக்கு 2 எடுத்து கொடுத்தோம்னாவே எங்கள் அத்தை சந்தோஷமாயிருவாங்க. அப்படி தான் நாங்கள் எடுத்துப்போம். 2000 ரூபாய்க்கு மேலே எங்கள் பட்ஜெட் தாண்டவே தாண்டாது. தீபாவளிக்கு கூட அப்படி தான் எடுத்தோம். பொங்கலுக்குமே அதை கூட நம்மளால் பண்ண முடியும். எங்களுக்கு எவ்வளோ பெரிய வந்து எவ்வளோ எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருந்தாலும் சரி, ஒருத்தர் மட்டுமே வேலைக்கு போனாலும் சரி, தீபாவளி, பொங்கல், பிறந்த நாள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன ஒரு ஈவெண்ட்டு தான். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்கிறக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ அத்தைக்கு வந்து இப்போ அமௌண்ட்டு போட்டு விடணும். அது இல்லாமல் நான் வேலைக்கு போகல, மாமா தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் எப்படி ஃப்ரீ எவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் இன்றைக்கோட முடிய போகுது. இந்த வருஷம் எப்படி வேணாலும் இருந்துட்டு இருக்கட்டும், எல்லாமே போயிட்டு போகட்டும். என்கிட்ட இருக்கிற அத்தனையுமே போச்சு, பரவாயில்ல, எல்லாமே போயிட்டு போகட்டும். கடவுளோட அருளால் இருக்கிறது இந்த வருஷம் மொத்தமாக எல்லாமே முடிஞ்சு போகட்டும் அப்படிங்கிற ஒன்று மனப்பக்குவத்துக்கு நானும் வந்துட்டேன், அவரும் வந்துட்டார். இப்போ மாமா வேலைக்கு போயிட்டாங்க, அதனால தான் அவங்களும் சேர்ந்து வந்து பேச முடியல வீடியோவில். அவ்வளோதாங்க. இன்றைக்கி என்ன எங்களுக்கு ரொம்ப மன கஷ்டம் அப்படின்னா ரொம்பவே மன கஷ்டம் இருக்குது. அது வந்து 3 ரூபா ரெடி பண்ணிட்டோம். அதனால் ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்குது. அதை முதல்ல போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அப்படின்னா எங்கள் அத்தையை நான் பேசுவேன், வேறு யாரும் பேசக்கூடாது. எனக்கு அது ஒன்று தான். நான் எவ்வளோ வேணாலும் பேசுவேன், ஆனால் வேறு யாரும் பேசக்கூடாது. பேசுகிறக்கு அவங்க யார்? காசு கொடுத்த காசை எப்படி திருப்பி வாங்கணுமோ அப்படி தான் வாங்கணும். பார்த்தோன்னே எகுறது அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எதுவும் நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயம். அத்தை மேலேயும் தப்பு இருக்குது. ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம், சொல்லலை, சரி மறந்துட்டாங்க, பரவாயில்ல. ஆனால் அவங்க கேட்டது தப்பு. கேட்டோன்னே நம்ம 3 ரூபாய்க்கிட்ட ரெடி பண்ணிட்டோம், கொடுத்துடலாம். இன்னைக்கு நைட்டு வந்து கண்டிப்பாக கேக் வெட்டுவோம், ஓகேங்களா? இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதை தாண்டில என்ன அப்படின்னா காலையிலத்துக்கு வந்து தோசை சுட்டு மாமாவுக்கு கரும்பு சக்கரை வச்சு கொடுத்துட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டு நான் பருப்புக்கு வந்து வச்சேன், பட் ஆனால் விசில் வரல, தண்ணியெல்லாம் வெளியே இருந்துருச்சு, அதனால வந்து ஆஃப் பண்ணிட்டேன். திருப்பி ரெடி பண்ணி இப்போ விசில் அதை எடுத்தாச்சு, பருப்புக்கு ரெடி பண்ணிட்டேன். மாமா சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நம்மளுக்கு என்ன அப்படின்னா தோசை சுடலாம் அப்படின்னு நினச்சேன், பட் ஆனால் மைண்டு நம்மளுக்கு எங்கே போகாதே. நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நூடுல்ஸ், சூப்பி நூடுல்ஸ் பண்ண போகிறேன். சூப்பி நூடுல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு தெரியாது. நான் வந்து சூப்பு மாதிரி ரெடி பண்ணுவேன். உங்களுக்கு அந்த ரெசிபி நான் இதிலே ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். பை, வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பிரியா, நூடுல்ஸுன்னு சொல்லிட்டு சூப்பி நூடுல்ஸுன்னு சொல்லி தோசை சுட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்பி நூடுல்ஸ் அந்த சூப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது மட்டும்தான் சாப்பிடுவான். நூடுல்ஸ் அவளுக்கு விருப்பம் இல்லை, சாப்பிட மாட்டான், எப்பவுமே சாப்பிட மாட்டான். அந்த இது மட்டும் சாப்பிடுவான். நூடுல்ஸை சாப்பிட்றா அப்படின்னா சும்மா பேருக்கு அப்படி சாப்பிடுவா, அவ்வளோதான். அதனால் வந்து முதல்ல அவளுக்கு ஒரு தோசை ஊற்றி கரும்பு சக்கரை வச்சு கொடுத்தேன்னா முதல்ல அதை சாப்பிட்ருவா. நெய் ஊற்றி பார்த்திங்கன்னா ஒரு தோசை ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் தோசை ஊற்றும் போது ரொம்ப லேஸாக ஊற்றாதீங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் முறுமுறுன்றது தான் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். சாப்பிட்றது வந்து ஒரு இதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே 1.5 கரண்டி ஊற்றி இப்படி மொந்தமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு தோசையாக இருந்தாலும் நல்லா வயிறார சாப்பிட்ருவாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து தாளிச்சு விட்டேன். இப்போ தான் தாளிச்சு விட்டேன், கொதிச்சிருச்சு. மதியானத்துக்கு சாம்பார், சாப்பாடு, பீன்ஸ் பொரியல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாவு கண்டெய்னரில் வந்து 2 கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர், 2 கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டி வச்சுருவேன். ஒரு வாரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு வரும். கண்டெய்னர் ஆட்டி வச்சோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நைட் தான் ஊற்றுவோம், ஒரு வாரத்துக்கு தாட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் கம்பல்சரி மாமாவுக்கு வந்து சாப்பிட்ற கொடுத்துட்டு தான் இருக்கேன். நாங்களும் காலையில் வந்து கம்பல்சரி சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். வேலைக்கு போகையில் பார்த்திங்கன்னா மாமா வந்து சாப்பிட மாட்டாங்க. நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, 10 மணிக்கு வந்து நான் சாப்பிடணும், அதாவது நான் காலையில் சாப்பிடாமல் போனேன் அப்படின்னா தான் 10 மணிக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா தான்
அவர் ஒரு 2 வாயாவது சாப்பிடுவார் அப்படின்னு 10 மணிக்கு நான் சாப்பிட்ட காலமெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இப்போ நம்ம வீட்டில் தானே இருக்கோம், அப்படி விடலாமா மாமாவை? அதனால வந்து காலையில் கம்பல்சரி மாமாவுக்கு இப்போல்லாம் சாப்பிட்ற கொடுத்துருவேன். இட்லி இல்லாட்டினா பணியாரம், இல்லாட்டினா தோசை, இல்லாட்டினா கலர் தோசை, குட்டி குட்டி தோசை, இது ஏதாவது ஊற்றி மாமாவுக்கும் கொடுத்துருவேன், பாப்பாவுக்கும் கொடுத்துருவேன். அந்த கலர் தோசை ஊற்றும் போதெல்லாம் இனிமேல் கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ வந்து பாப்பாவுக்கு தோசை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி எங்கள் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கா. சாம்பார் வேணுமா தங்க? அச்சு என் தங்க மட்டும் சாம்பாரோட கேட்டிருக்கா. இந்தா சாப்பிடும். செய்யறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்தாச்சு. வெங்காயம், தக்காளி, அப்புறம் மசாலா பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே தான் மேகி இருக்குது. அப்புறமா மேகியில் வந்து மசாலா. மேகி வந்து முதல்ல இந்த மாதிரி கவரில் போட்டுட்டு நான் வந்து இடிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த இடிகள் வச்சு ஃபுல்லாக இப்படி பண்ணிடுவேன். அப்போ தான் வந்து சூப்பி நூடுல்ஸ் அந்த இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், சூப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இதெல்லாம் பண்ணிடணும். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் வேற காலி ஆகிவிட்டது. இதோட இன்னைக்கு இந்த வீடியோவில் அப்படியே நம்ம எண்ணெயும் காய வைக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் காய வைப்பலாம் என்னன்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில் இல்லை, கொய்யா இலை இல்லை, புளியும் இஞ்சியும் மட்டும்தான் இருக்குது. அது ரெண்டும் போட்டு காய வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் எண்ணெயும் ஊற்றிடலாம். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா மேகி வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணி வச்சுக்கணும். நல்லா நம்ம பருப்பாமத்தாக இருக்கட்டும், இடிகளாக இருக்கட்டும், நம்ம அதில் வந்து நல்லா வந்து பொடி பண்ணி வச்சிடணும். ரோல் மாதிரி வந்து இருக்கக்கூடாது. இப்படி பொடி பண்ணி வச்சோம்னா தான் சூப்புக்கு, மேகி சூப்புக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா குட்டி குட்டியாக அந்த இது வருதா, அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த நல்லெண்ணெய் எல்லாத்தையுமே ஊற்றிடுவேன். ஒரே இதாக வந்து ஊற்றி காய வச்சு நம்ம தனித்தனியாக போட்டு இது பண்ணுறதுக்கு ஒரே இதாக நம்ம ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா, பருப்பு வேக வைக்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் வந்து தனியாகவே ஊற்றிடுவேன். அடுப்பு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்க மாட்டேன், எப்போயாவது சேர்ப்பேன். வெங்காயம் போட்டுட்டு அப்படியே சேர்க்கலாம். நீங்கள் நிறைய வெங்காயம்லாம் போட்டு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்படியும் பண்ணிக்கலாம். நிறைய வெங்காயம் போட்டு பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா கத்தி யூஸ் பண்ணக்கூடாது. வெங்காயம் நல்லா அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஸ்மெல் போயிடும். இதோடைய பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி தக்காளி நல்லா மசியணும். தக்காளி வந்து நல்லா மசிட்டும். இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு இதுவும் ஃபோன் பண்ணி நம்ம இன்னைக்கு நம்மளால் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஃபோன் பண்ணிட்டார், இப்போ தான் மாமா ஃபோன் பண்ணார். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நம்ம 1 வயசாக இருக்கையில் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு ஒன்று வந்து நம்ம போட்டு வச்சுருந்தோம். பட் ஆனால் போட்டதோடு சரி, அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணவே இல்லை. போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்களாமா, அதில் வந்து உங்கள் ஒய்ஃபோட ஆதார் கார்டை வந்து லிங்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாங்க. இனி அதுதானா இல்லை ஸ்கூல்லேருந்து வந்து நம்ம இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா இல்லைங்களா, அந்த இதுலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த கார்டு வந்து வரணும். அது இன்னும் வரலை. அதுவா இதுவான்னு தெரியல. இதை எடுத்து வைக்க சொன்னாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க சொன்னார். அதையும் எடுத்து வைப்போம். நம்ம வந்து கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, இருக்கவும் முடியாது. அதுதான் நம்ம தலை எழுத்து. சரிங்களா? இன்றைக்கி ஒரு வேலையை நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பசிக்குது. மணி பார்த்தீங்கன்னா 10 போகுது.
செல்லு வேறு நிற்க மாட்டேங்குது சாயுது. வாங்க அது என்ன நிலமையில் இருக்குன்னு போய் பார்ப்போம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அதை தேடுவோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தக்காளி மசிஞ்சிருச்சு. சரிங்களா? நல்லா பழுத்த தக்காளி. இதில் இப்போ வேறு என்ன போட போகிறோம் அப்படின்னா மசாலா பொருள் சேர்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா தெரிஞ்சுதா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் இதுதான் கரம் மசாலா. இது பார்த்திங்கன்னா சாரி தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு மசிஞ்சிருச்சு. பார்த்திங்கனாவே தெரியும், ஆல்ரெடி நம்ம பழுத்த தக்காளி தான் எடுத்துருந்தோம், அதனால் நல்லாவே மசிஞ்சிருச்சு. இதில் வந்து இப்போ நம்ம வந்து பொடியெல்லாம் சேர்த்துடலாம். என்னென்ன பொடி அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள் அப்படின்னா மல்லிகைத்தூள், அப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா. இது வந்து எல்லாத்துலேயுமே சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மொத்தத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இது என்ன அப்படின்னா நம்ம அந்த ஹிப்பி நூடுல்ஸ் வரும் இல்லைங்களா, அதிலேயே வந்து கொடுக்குற ஒரு பேக்கெட் பொடி தான். அதையும் இதில் உள்ள போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வணங்கட்டும். எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வணங்கட்டும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய சொம்பு, ஒரு சொம்பு தண்ணி. ஒரு சொம்பு தண்ணி, இன்னுமே கொஞ்சம் இதில் அரை சொம்புக்கு இன்னுமே தண்ணி ஊற்றணும். அரை சொம்புக்கு இன்னும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சூப்புக்குங்கிறதுனால உப்பு இந்த அளவுக்கு போதும். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கணும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த இது போடலாம். ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா இந்த தக்காளி, வெங்காயம் எதுவுமே போட மாட்டாங்க. சுடுதண்ணி காய வச்சு அப்படியே அந்த மசாலாவை கொட்டி கொதி வந்தோடனே அப்படியே நூடுல்ஸ் போட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் அத்தை, எங்கள் நாத்தனார் பசங்கள்லாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க. சத்தியமாக நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயந்தான். அதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் வரும், நல்லா இருக்கும். பட் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டால் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். சும்மா நார்மலாக அப்படி போட்டு சாப்பிடல, அதில் என்ன இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமே இருந்துடலாம். உண்மையாலுமே நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, என்ன பிரியா சாப்பாட்டில் இவ்வளோ நீங்கள் இது எடுக்கிறீங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், அது ஒரு வாய் சாப்பாடாக இருந்தாலும் ருசி இருந்தால் தான் சாப்பிட முடியும். எனக்கு அப்படி தான். நான் உண்மையாலுமே ஒரு கடைகளுக்கே சாப்பிட்றதுக்கு போகிறோம் அப்படின்னா நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், இந்த கடைக்கு தான் போகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோன்னா அங்கே தான் போவேன். பட் ஆனால் அந்த கடை முடிந்துன்னா வேறு கடையில் சாப்பிட மாட்டேன், திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவேன். உண்மையாலுமே நான் அதுதான், வேறு ஏதோ தெரியாத கடையில் போய் சாப்பாடு சாப்பிட்டோம்னா நல்லா இல்லைன்னா சத்தியமாக சொல்லிட்டு வந்துடுவேன், நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதுதான் நான் எனக்கு வந்து சாப்பாடு விஷயத்தில் நான் ரொம்பவுமே இதுதான். நிறையா சாப்பிடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கம்மியாக தான் சாப்பிடுவேன். பட் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பிடுவேன். நல்லாவே கொதிச்சிருச்சு. தலைப்புள்ள அப்படி கொதிக்குதா. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த குறுக்கி வச்சுருக்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளே போடணும். ஓகேங்களா? அதை முதல்ல தட்டு போய் போட்டுருவோம். தட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்குவோம். கவரோடு போட்டோம்னு வச்சுக்கோங்க, கவர் உள்ள வந்து ஓகே உள்ளே போட்டாச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. அப்படியே சாப்பிட்றவ பிரியா முடிஞ்சுங்கிறீங்க. சத்தியமாக அப்படியெல்லாம் இல்லைங்க, இன்னும் கொதிக்கணும். இப்போ என்ன ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு பேக்கெட் ஒரே ஒரு இதுதான், வேறு ஒன்றும் நம்ம பெருசாக லெவலில் போடல. 2 பேக்கெட் 3 பேக்கெட் எல்லாம் இல்லை. ஒரே பேக்கெட் மேகி, ஒரு பேக்கெட் அந்த உள்ளுக்குள்ள அந்த மசாலா, தக்காளி, வெங்காயம், மசாலா தூள் எல்லாம் போட்டிருக்கோம். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் எந்த ரேஞ்சில் நம்ம இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இறக்கும் போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கி சாப்பிட்டோம்னா அமிர்த மாதிரி இருக்குங்க. அதாங்க இந்த இதில் வந்து நம்ம இப்போ இறக்கிடலாம். முடிஞ்சு
சூப்பர் ரெடி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கொத்தமல்லி உள்ளே சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றணும், வேறு குண்டாக்கு. ஏன் அப்படின்னா பாப்பா கொத்தமல்லி வெங்காயம்லாம் சாப்பிட மாட்டான். வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, அப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி இந்த இது ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவுமே ஈஸி தான், பெரிய இதெல்லாம் கிடையாது அது ஹேண்டில் பண்ணுறதெல்லாம். காலெல்லாம் நான் கொட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நார்மலாக நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது. பயந்துக்கிட்டே பிடிக்காதீங்க. ரொம்ப நிறையா இருக்கிற பொருள் வந்து நம்ம தூக்கணும் அப்படின்னா எனக்கே வந்து ஸ்லிப் ஆகும். கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பொருள் வந்து நம்ம அதை எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதாக இருந்தாலுமே ஒரு மனதோடு செய்யுங்க. அவசரமாக செய்யும் போது எல்லாத்துக்குமே வந்து கை நழுவ தான் செய்யும். பார்த்து பத்திரமா சமைங்க. ஓகேவா? மாற்றிட்டு இதில் இருக்கிறத மொத்தமாக முடம் ஊற்றிடலாம். எனக்கு ஒரு ஸ்பூன், பாப்பாவுக்கு ஒரு ஸ்பூன். வாங்க சாப்பிடலாம். நல்லா சுட உண்மையாலுமே சொல்கிறேன், இப்படி காலையில் சாப்பிட்றத விட நல்லா மழை வரும்போது இப்படி நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? அட்டகாசமாக இருக்கும். இதை விட இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இன்னொரு பிரியா இது அப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மேகி பேக்கெட் பெருசு இருக்கும். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு தெரியலை. ரேட்டு வந்து கொஞ்சம் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. அடிக்கடி வந்து மழை பெஞ்சாவோ இல்லை வீட்டில் இருந்தாவோ எனக்கு ரொம்ப பசிச்சாவோ இல்லை ஒரு மாதிரியே நான் ஃபீல் பண்ணாவோ வந்து நான் இதை சாப்பிடுவேன். என்னோடய பெஸ்ட் ஆஃப் த ஒரு ஃபுட் அப்படி என்னன்னு கேட்டால், நான் என் கையால் பண்ணுற மேகி சூப். இதில் வந்து இன்னும் ஒன்று போடுவேன். முட்டைக்கோஸ் பைத்தியம் நான். முட்டைக்கோஸ் வந்து இதில் நிறைய போடுவேன். இப்போ எனக்கு சர்ஜரி ஆனதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் வந்து அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டனால முட்டைக்கோஸ் நான் நிறைய சாப்பிட்றதில்ல. இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து கரெக்டாக நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் நான் எடுத்துட்டேன். இவ்வளோ வேகமாக நீ என்ன ஃப்ரீயாக பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி 10 ஆயிடுச்சு. 10 என்ன அப்படின்னா 10 நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு தலகணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சால் எடுக்கணும். முதல்ல நீ பல் விளக்குனியா அப்படின்னு நீங்கள் யாராவது கேட்பீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில். சத்தியமாக நான் பல் விளக்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சோடனே நான் பல் விளக்கிடுவேன். மூஞ்சி கழுவும் போதே பார்த்திங்கன்னா பல் விளக்கிடுவேன். இப்போது ஷாலும் போட்டாச்சு. சரிங்களா? நம்ம ரெடி ஆகிட்டோம். அவர்களை எடுத்து வச்சாச்சு, தண்ணி எடுத்து வச்சாச்சு, பக்கத்துலேயே நம்ம நூடுல்ஸ் எடுத்து வச்சாச்சு, ஸ்டாண்ட் எடுத்தாச்சு, தலகாணியும் எடுத்தாச்சு. ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படியே சாப்பிட்டே வந்து பார்த்திங்கன்னா லைவ் போயிடுவேன். சாப்பிட்டு லைவ் போனதுக்கப்புறமா சாப்பாட்டு வேலையும் முடிஞ்சிடும், லைவ் வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம மதியானத்துக்கு பீன்ஸ் பொரியல் பண்ணிவிட்டு சாப்பாடு வச்சுட்டு விளக்கில வச்சுட்டு வீட்டை கூட்டினோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த கார்டு என்னமோ தேடி வைக்க சொன்னார் இல்லைங்களா, தேடுவோம். சாப்பிட்டு அதை தேடிட்டு அதுக்கப்புறம் விளக்கிடுவோம். சார் வந்துட்டாப்ல. நேரமா சமைச்சிட்டு இருந்தேன். நல்லா சமைச்சிட்டு இருந்தேன். போய் கடையில் வாங்கிட்டு அந்த யூபி இதில் ஒர்க் ஆக மாட்டேங்குது. வாங்கிட்டு வரல பிள்ளைக்கு. வாங்கி எடுத்து வச்சுட்டு காசு பே பண்ணணும் போல வரவே மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரியல. அது மாசம் இந்த பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ் இல்லையா வாங்கி அப்படி கவர்ல வச்சுட்டு பால் தயிர் வாங்கி வச்சுட்டு எப்படி வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் இல்லை. சரி ஏதோ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவர் நைட்டு போய் வாங்கிக்கலான்னாரு. இப்போ மத்தியானத்துலேருந்து இனி சாயந்தரம் வரைக்கும் அவர் இருக்கணும்ல, ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வாங்கிட்டு கடையில் நின்று ஸ்கேன் பண்ணியிருக்காரு. அது ஒர்க் ஆகலையாமா. அதுக்கு நீ போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாரு. என்னோட ஏடிஎம் கார்டுங்க. நான் போய் வாங்கிட்டார். சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சுங்க மக்களை. நான் வந்தனே சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்றீங்க. நீ போயிட்டேன் எடுத்துதான் வச்சிருக்கேன். நீ காசு கொடுத்தீங்கன்னா சரி 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேப்ல. சரி நம்ம போய் வாங்கிட்டு வரீங்க. மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு, சாம்பார், பீன்ஸ் பொரியல், ஊறுகாய். நல்லா சுட மாப்பிள்ளை சார் இங்கே வந்ததுலேருந்து 1 மாதமாக வந்து மதியானம் சாப்பாடு வந்து சூடு தான். பார்க்குறத பாருங்கள், கண்ணாமலையை நோண்டு முடியுது. மாமா வேலைக்கு போகல பார்த்திங்கன்னா அந்த கடைக்கிட்ட விட்டுட்டாங்க. மாமா வச்சுட்டு அந்த ஸ்நாக்ஸை போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். காசு கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு நம்ம வந்தாச்சு. கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நான் தூங்கிட்டேன். இன்றைக்கி வந்து நான் தூங்கிட்டேன். பாப்பா தூங்கிட்டு இருக்கா.
பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. டீ போட்டுட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டேன். பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு காஃபி போட்டிருக்கேன். பாப்பம்மாவுக்கு வந்து பால் ஊற்றிருக்கேன். வீடெல்லாம் ஃபுல்லாக கூட்டி விட்டாச்சு. கொஞ்சமாக விலைக்கழுவது இருக்கு. கழுவி வச்சுட்டு கையோட தண்ணி காய வச்சிட்டேன். தண்ணி காய வச்சு குளிச்சுட்டு ஒரு 2 ரீல்ஸு நறுக்குன்னு எடுத்து போட்டுட்டு லைவ் போயிட்டு அப்புறம் மாமா வந்துடுவாங்க. கேக் வாங்க போகலாம். நியூ இயர் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிலவுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் குங்குமம்லாம் வைப்பேன். இங்கே வந்ததுலேருந்து இன்னும் வைக்கல. அதையும் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். செய்வேனா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அவங்க கூட அவர் தான் வந்துட்டார் அப்படின்னு நினச்சிங்க. தண்ணி வருதாமாங்க. ஐயோ எனக்கு இன்னைக்கு நிஜமாக சொல்கிறேங்க, இந்த வருஷம் முடியறக்குள்ளே என்னை என்ன பாடுபடுறது பார்த்தீங்கன்னா. காலையில் அந்த பரிசு தொலைஞ்சிச்சு. எங்கள் அத்தைக்கு ஒரு ப்ராப்ளம், அது போக இன்னைக்கு கன்னி பூஜைக்கு போகணும், போகலை. ஐயோ கை வேறு திருப்பி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கீழே போய் நான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் மேலே. என்னதாங்க நான் பண்ணுவேன். சரி வாங்க போவோம். என்ன பண்ணுறது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. இனி இங்கே தானே பிடிச்சாகணும். தண்ணி பிடிப்பேன். 3 கூட மட்டும் குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. மூச்சு வாங்குது கடவுளேன்னு. தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்குதுங்க. இவ்வளோதான் இருக்குது. நிறைய இருக்குள்ள நம்ம போய் வாஷிங் மிஷினில் துணி போட்டுடலாம். காய போடுற கொண்டு வந்து கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி காய போட்டுடலாம். நம்ம கூடையில் இன்றைக்கி காய போட்டுடலாம் மேலேயே. எல்லோரும் சொன்ன மாதிரியே நானும் கூடி வாங்கிட்டுனே கொண்டு வந்து காய போட்டுருவோனே. மாமாவும் வரக்குள்ள வந்துட்டாங்க. துணி போட்டு விட்டுட்டா? ஏ வெளியே தான் இருக்குது ஒன்று. அவ்வளோதாங்க. தண்ணி எடுத்தாச்சு. நம்ம குடிக்கிறதுக்கு அவ்வளோதான் தண்ணி. மேலே தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நிறைய தண்ணி இருக்குது. அதனால நம்ம நாளை கூட துவச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? கேக்கு கேக்கு என்ன கேக்கு? கேக்கு கேக்குது கேக்காது பொடி. ஏய் என்னப்பா? சரி வாங்கி தரேன் கேக்கு. சரி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? இந்த ரோஸ் வாங்கிட்டு இருக்கீங்க பாருங்க. எங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன். இங்க வா. ரோஸ் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 2 ரோஸ் 50 ரூபாயமா. 2 ரோஸ் 50 ரூபா. 50 ரூபா. அப்பயும் பூ வாங்கல. மொளை 300 ரூபா. 300 ரூபா. 2 ரோஸ். ஹாப்பி நியூ இயர். இது நம்ம ஃபேவரட். அடிக்கடி ஒன்று வாங்கி கொடுக்கல, ரொம்ப நாள் ஆச்சு பூ வாங்கி. ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ. இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளா அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இவ்வளோ சிம்பிளா உனக்கு இது வரைக்கும் ஹாப்பி நியூ இயர் நான் சொன்னதில்லை. தேங்க் யூ. பட் இருந்தாலும் ஓகே. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் த ரோஸ். ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது எனக்கு ரோஸ் கொடுத்து. அத்தை வாங்கி கொடுக்குறதோட சரிங்க. எங்கள் அத்தை தான் எப்பவுமே பூ ரோஸ் எல்லாமே அத்தை தான் வாங்கி தருவாங்க. மாமா வந்து அத்தை வாங்கிட்டு வர ஆரம்பித்ததுலேருந்து மாமா வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து தரதில்லை. இந்த வருஷம்தான் இப்போ தான் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகிப்போச்சு. பூ வாங்கி கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. இப்போ தண்ணி அவ்வளோதான், 3 குடம் தான் பிடிச்சோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பிட்டு கேக் வாங்கிக்கலாம். கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிரியா எனக்கு நியூ இயர்க்கு கிஃப்ட் வாங்கி தரேன். வருஷம் நீங்க தானங்க வாங்கி தரீங்க. இந்த வருஷம் உங்களுக்காக என் தலைய அடமான வச்சாவது உங்களுக்கு வாங்கி தரேன். உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி ரெடியா நிக்கிறேன். சத்தியமா இதை பிச்சு போட்டா கூட 60 ரூபாயை தவிர மத்த எதுவுமே என்கிட்ட இல்லை. அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்தேன். நாங்க போய் பார்க்கலாம். டேய் சத்தியமா இல்லடா, அப்படிலாம் சொல்லாதடா. நாங்க போய் பார்க்கலாம். நம்ம கேக்கு தான் வாங்க போறோம். ஏமாறாதீங்க. என்கிட்ட காசு இல்லாமம்மா. டேய் அப்படிலாம் சொல்லாரா. என்ன நாளைக்கு பாருங்க நைட் பண்ணு. இன்னைக்கு எங்கே கேக் வாங்க வந்திருக்கோம்னா, நம்ம அண்ணா கடைக்கு தாங்க நம்ம கேக் வாங்க வந்திருக்கோம். விவேகானந்தா ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற கடைக்கு தான். வாங்க என்னென்ன ஃப்ளேவர் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். நிறைய கேக் வச்சுருக்காங்க. பட் ஆனால் எனக்கு சாக்லேட் இஸ் ஃபேவரட். பட் ஆனால் சாக்லேட் இருக்கு. 1/2 கிலோ இல்லை 1 கிலோ தான் இருக்குமா.
பாப்பாக்கு எது வேணும்? எப்போ நான் சூஸ் பண்ணுவேன், இன்னைக்கு பாப்பா சூஸ் பண்ண போகிறேன். அரை கிலோ சாக்லேட் இல்லைங்களா? அரை கிலோ சாக்லேட் பருப்பாரு அங்கே இருக்க மாட்டேன். இந்த சாக்லேட் கேக் தான் கேட்குறோம். சாக்லேட் கேக் வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால டீ சொல்லியிருக்கேன். எனக்கு டீ சொல்லியிருக்கேன். மாமா இன்னும் சாப்பிடல இல்லையா, அதனால மாமா டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட ஃபேவரட் சாக்லேட் கேக். சார் இன்னும் சாப்பிடல. பட் ஆனால் இது பேர் என்ன தெரியுமா மாமா? ஸ்வீட் பன். இது பேர் தான் பால் பன். உங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தது பேர் என்ன தெரியுமா? தண்ணி பன். பால் பண்ணும் டீயும் வச்சு எடுத்து கட்டுறாரு. நீ எப்படி சோறு திம்பாரு. சாப்பிட்டு வந்தா கூட பரவாயில்ல. 2 தோசை சாப்பிட்றதுக்கு 1 தோசை சாப்பிட்றேன். பாயடங்காது, டீ தான் வேணும். வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் தண்ணி வந்துட்டு தாங்க இருக்குது. எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெட்டுறதுக்கு வந்து சாக்லேட் கேக் சொல்லிவிட்டு சாக்லேட் கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். பாப்பா சாப்பிட்டா, பாப்பா மிச்சம் இது சாப்பிட்டது. 12 மணிக்கு வெட்டலாம். பாப்பா முழிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக வெட்டுவோம், இல்லை அப்படின்னா காலையில் தான் வெட்டுவோம். வந்து இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். இனி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போய் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கேக் வெட்டினதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்டெல்லாம் என்ன வைப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பார்க்கலாம். இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசாக யாராவது நம்ம சேனல் வந்துருந்தீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.